சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர், தயாரிப்பாளர் உங்கள் கே. ராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, மகாகவி பாரதியார். கேளுங்க. நம்ம ஊடகம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் பெற்றிருக்கிறாங்க. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் பெற்றோன்னே இப்போ தான் உங்களை முதன்முறையாக எடுக்கிறேன். இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வந்தது. நீங்கள் ஒவ்வொரு முறை வரும்போது கேட்பீங்க 10 லட்சம் வந்துருச்சா? ஒரு வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த ஜீவா டூட ஆரம்பிக்கிறது முன்னால் லிபர்ட்டி கடைசியாக பேட்டி என்னதான் எடுத்தீங்க, லிபர்ட்டி. ஆமாம் ஆமாம். பிறகு ஒரு மாதத்தில் திரும்பி வந்தீங்க. அப்போ ஜீவா டுடே நான் சொந்தமாக ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பேட்டி அப்போ நான் 3வது பேட்டின்னு நினைக்கிறேன். 3வது அப்போது 1000மோ 5000மோ சொன்னீங்க. இன்னைக்கு 10 லட்சம். ஒத்தனை உங்கள் உழைப்பு, உங்கள் அறிவு திறன், நிர்வாகத்திறன். முதல்ல உங்களை பாராட்டுறேன். உங்கள் ஜீவா டுடே ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்னை வாழ்த்து வணக்கங்கள். மேலும் 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 வளரணும். ஏன்னா நாட்டுக்கு தேவையான நல்ல செய்திகளை ஜீவா டுடே சொல்லுது. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. உங்களை போன்ற கருத்தாளமிக்க விருந்தினர்களை எடுப்பதும் நம்ம ஜீவா டுடேனுடைய பலம். அதனால் அதை நம்ம சேர்த்துக்கணும். இல்லைன்னா உங்களை போன்றவர்கள் இல்லைனாலும் இந்த வெற்றி சாத்தியம் இல்லை. அதுக்கு நான் உங்களை போன்றவர்களுக்கு நன்றி சொல்லணும். குறிப்பாக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது நடிகர் விஜயனுடைய மனைவி விவாகரத்தை கூறியிருக்கிறாங்க. இது அவங்க தனிப்பட்ட விஷயம். புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்குறதுலாம் ஒரு நியூஸ் கிடையாது. அரசியல்வாதியோடைய மனைவி டைவர்ஸ் கேட்பதும் ஒரு நியூஸ் கிடையாது. சினிமாக்காரர் மனைவி டைவர்ஸ் கேட்பதும் நியூஸ் கிடையாது. எதை நான் செய்தியாக பார்க்குறேன்னா, அவர் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, தொடர்ந்து மாநாடு நடத்துகிறாரு, அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க மனைவி சொல்லியிருப்பது இந்த மாதிரி அவர் 2021 அவர் என்கிட்ட பேசுவது கிடையாது, கட்டின மனைவிட்ட பேசுவதே இல்லைங்கிறாங்க. இது ஒரு பெரிய குடும்ப வன்முறை. மனைவிட்ட பேசாமல் இருப்பதுங்கிறது ஒரு பொருளாதார தடை. என்னால் ஃப்ரீயாக நம்ம நினைப்போம் நடிகருடைய ஒய்ஃபுன்னு. என்னால் சுயமாக சிந்திச்சு ஒரு நகர்வு கூட நகர முடியாது, என்னால் செலவு பண்ண முடியாது, நான் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி இருக்கேன், செயல்பட முடியாத நிலையில் இருக்கேங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் கூட இது உண்மையாக பொய்யாங்கிறது கோர்ட்டு முடிவு செஞ்சுக்கிறட்டும். இந்த செய்தி வந்த உடனே விஜயினுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தான் சங்கீதாவை தூண்டி விட்டு டைவர்ஸ் பண்ண சொல்லிருச்சு அப்படிங்கிறாங்க. இது யாராவது புருஷன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு அரசியல் கட்சி இதாகும்? தன்னுடைய புருஷன் அரசியலுக்கு வராகிறப்ப ஏதோ இன்னொரு கட்சி பேச்சை கேட்டு டைவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் நம்புகிறாங்க, திமுக தான் திட்டமிட்டு சங்கீதாவை தூண்டி விட்டுருக்கு. சங்கீதாவும் 200 ரூபா ஊப்பி ஒரு உடன்பிறப்பு மாதிரி மாறிட்டாங்க. சமீபத்தில் முரசொலி செல்வம் இறப்பில் கூட அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த இதில் தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜயோடைய மனநிலை ஒரு புறம் இருக்கட்டும், அது கொடுத்து நீங்கள் பல முறை பேசியிருக்கீங்க. இந்த விஜய் ரசிகர்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அதாவது முதல்ல அந்த விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி விஜய் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, மனைவி மணலில் சரியில்லாமல் இருக்காங்க, இவர் இன்னொரு நடிகையோட தொடர்பாக இருக்காங்க, என்ற காரணத்தால் விவாகரத்து செய்கிறேன்னு ஒரு செய்தி வந்ததே நான் வருத்தமாக இருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், குழந்தைகளோட நல்லா இருக்கணும்னு தனுஷு கூட நான் அப்படி தான் அட்வைஸ் பண்ணேன். தனுஷ் விவகாரத்தில் ஒன்றா இருக்கணும், குழந்தைகளை காப்பாற்றுங்க, இன்பத்துக்காக, தனி மனித இன்பத்துக்காக குடும்பத்தை அழிச்சிடாதீங்க, உங்களை நம்பி ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். அவருக்கு பண்ண அட்வைஸில் 1000 மடங்கு நான் இவருக்கு பண்ணுறேன். ஏன்னா அவர் அரசியல் கட்சி இல்லை, ஒரு நடிகர். இப்போ இவர் ஒரு அரசியல் கட்சி. தெரிஞ்சோ தெரியாமலோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவர் பின்னால் இருக்காங்க. இவர் வாழ்க்கையில் ஒரு மனைவி சந்தோஷமாக வச்சுக்கல, 4 வருஷமாக பேசலை, பணம் கூட கொடுக்கல, வாழ்க்கை நடத்துறதுக்கு குழந்தைகளோட சந்தோஷமாக இல்லை அப்படின்ற கருத்தை அவர் அந்த அம்மா சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. செங்கல்பட்டு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு நோட்டீஸ் எல்லாம் போயிடுச்சு. அவங்க இனி இவரை விசாரிக்க போகிறாங்க.
அது எவ்வளோ பெரிய வேதனை. ஆனால் இப்போ ரசிகர்கள்லாம் இது திமுகவின் சதி ஆமாம் அப்படின்னு வெட்கம் இல்லாமல் அறிவு இல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறதே தெரில. அப்படி ஒரு திமுக மேலே பழி போட்டால் 2021 கட்சி ஆரம்பித்தார். கட்சிக்கும் திமுக அப்போ திமுக அனுதாபி ஏடிஎம்கே அனுதாபி கூட இருந்தார். 3 வருஷமாக இல்லை பேசுறதில்ல. இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கெடுத்தாலும் திமுகவா? இந்த ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார் அந்த கட்சியில். அறிவே இல்லாத ஏழைகளின் லாட்டரி சீட்டை விற்று வறுமையில் வாட்டிய ஒரு கோட்டீஸ்வரன். அவன் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அவ்வளோ கேவலமான பேச்சு. அப்படிப்பட்டவங்க இருக்கிறதால அந்த கட்சி சீக்கிரமாக அது ஒரு வெற்றி கழகமாக இருக்காது, வெத்து கழகமாகிடும். அதாவது ஒருத்தன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான், பஸ்ஸுக்கு அவசரமாக போக. பஸ்ஸு ஃபுல்லாக வருது, நிற்கல போயிடுச்சு. 2வது பஸ் வருது, ஃபுல்லாக வருது, ஏற்றா முடியல போயிடுச்சு. உடனே சொல்கிறான், என்ன ஆட்சி நடக்கிறது, என்ன முதலமைச்சர் இவர், 1 மணி நேரம் நிற்கிற 2 பஸ்ஸு கூட நிற்கலை அப்படின்னு பஸ்ஸு நிற்காததுக்கு ஒருத்தன் முதலமைச்சரை குறை சொல்கிறான். 3வது பஸ்ஸு காலியாக வந்தது, நின்று ஏற்றிக்கிச்சு. அது போக போக ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் என்னென்னா ஆள் ஏற்றிக்கிட்டு போகுது. இவன் உட்காந்துக்கிட்டு என்ன பஸ் இது, ஸ்டாப்புக்கு நிற்குது, நான் அர்ஜென்ட்டாக போகணும், என்ன முதலமைச்சர் இவர். ஒரு பஸ்ஸு கூட எல்லா ஸ்டாப்லையும் நிற்குது என்று முட்டாள்தனமாக ஒருவன் சொன்னால் எப்படி இருக்குமோ அதை போல எதுக்கெடுத்தாலும் முதலமைச்சரா. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் போல எம்ஜிஆரை ஓரளவுக்கு சொல்லலாம், கலைஞரை ஓரளவுக்கு சொல்லலாம், பெருந்தலைவர் காமராஜ் வேற. ஆனால் இன்றைக்கிற முதலமைச்சர் எல்லாரையும் அரவணைச்சு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன். இன்றைக்கி பெண்களுக்கு அவர் செய்கிற உதவி இருக்க, அப்பாவா இல்லை, மகனா இல்லை, சிலர் தெய்வமாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பெண்கள் படிக்கிறது 1000 ரூபா, மாணவர்கள் படிக்க 1000 ரூபா, தாய்மார்கள் குடும்பத்துக்கு 1000 ரூபா, பஸ்ஸில் போக ஃப்ரீ, இன்னும் கல்வி வீடு நிறைய. இதனால் என்ன ஆகுன்னா, இன்னும் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவிலே சிறந்த மாணவிகள் உருவாக போகிறாங்க. இப்போ உருவாயிட்டாங்க. ஒரு சார் தினமும் மக்களை சந்திக்கிறார், குறைகளை கேட்குறார், செய்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சரை யாரும் பார்த்ததே இல்லை. கலைஞர் கூட திடீர்னு திட்டிடுவார், கோபமாக பேசிடுவார். ஒரு ஞானி போல ஒரு ஞானி எப்படி இருப்பாரோ அதை போல் அமைதியாக இருந்துட்டு ஆட்சி நடத்திட்டு, அப்புறம் கட்சிகள் பாருங்கள், எல்லா கட்சிகளும் ஒன்றா. காங்கிரஸில் ஏதோ சிலர் தூண்டி விடுறாங்க, ரைட், அதே சமாளிப்பார். சோனியாவும் ராகுலும் இவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அது செட் ஆகிடும். இன்றைக்கி வர்ற கட்சியெல்லாம் இன்றைக்கி திமுக தேடி தான் வருது. நீ இன்றைக்கி கட்சி ஆரம்பித்த, நேற்று முளைத்த காளான். எப்படி அவர் இந்த குடும்பத்தில் அவர் சேர்த்து வைப்பாரை தவிர பிரிச்சுக்க மாட்டார். மு.க. ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் குடும்பத்தை சேர்த்து வைப்பாரை தவிர பிரித்து வைக்க மாட்டார். இவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அந்த முரசொலி செல்வம் இருக்கார்ல, அவர் தவறினார்ல, அந்த இதுக்கு விஜயோட மனைவி வந்தாங்களாம். அப்போ அவங்க பார்த்தீங்களா, திமுக குடும்பத்தோட உங்களுக்கு உறவு இருக்கு, அதனால இவங்க தூண்டி விட்டாங்க. அப்படியே அந்த படத்தை போட்டு பரப்புறாங்க சார். அவங்க அந்த முரசொலி செல்வம் இதுக்கு ஒரு வந்தது, அந்த ஜெயம் ரவியோட அண்ணன் ஜெயம்ராஜாவோட பேசினது, பின்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பார்த்தீர்களா இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா இல்லை, ராதியா வந்தாங்க, எஸ்எஸ் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கு சினிமா உலகத்தில் எல்லாரும் போயிருக்காங்க, அரசியல் உலகத்தில் முரசொலி செல்வத்தை எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு இது
தேவையான அரசியலுக்காக சொல்கிற பொய், இட்டுக்கட்டல். இதுக்கு பின்னால் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சில கதைகளை செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை சில முட்டாள்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அறிவார்ந்தவர்கள் இதை இப்படி லிங்க் பண்ணவே மாட்டாங்க. இது குடும்ப பிரச்சனை. 2 குழந்தைங்க, 24 வயசில் சஞ்சய், திவ்யா 20 வயசு. நான் என்ன கேட்குறேன், நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், குடும்பத்தையே சந்தோஷமாக வச்சுக்க முடியாதவர் 1 வருஷம் ஆச்சு நான் சொல்லி, எனக்கு அப்போவே தெரியும். ஆமாம், இது குறித்து நிறையா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அப்பா அம்மாவை பிரித்து பலமுறை சொல்லியிருக்கீங்க. உங்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் உங்கள் அப்பாவை ஒதுக்கி வைக்காதன்னு பலமுறை பேசி தனியாக ஒரு நாள் ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும், அப்பா அம்மா பேர பிள்ளைகளை பார்க்க வர்றாங்க. காரில் வந்து இறங்குறாங்க. இவருக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே ஆள் விட்டு அப்பாவை வெளியே நிறுத்து, அம்மா மட்டும் உள்ள அனுப்பு. இல்லை, யாராவது இப்படி பண்ணுவாங்களா பெத்த அப்பாவை? நாங்கள் இது யார் திமுக சொல்லிச்சு, இதுவும் திமுக ஸ்டாலின் சொன்னார் அப்பாவை ஒதுக்கி வை. சரி, அப்பா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஏன்னா பிள்ளைய முதல்வர் ஆக்கணும், அன்னையிலேருந்தே திட்டம். இது அப்பாவின் திட்டம். அப்போது கொடியை ஏதோ ஒன்று அறிவிக்கும் போது விஜய் கேஸ் போட்டார் அப்பா மேலே. இது உலகத்தில் எங்கேயாவது நடந்ததா? அது திமுக சொல்லியே போட்டார், முக சொல்லியே போட்டார். நாங்கடா முட்டாள்தனமாக இருக்கு, அறிவில்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து 50 உயிர்களை பலி கொண்டது 3 வருஷத்தில். இந்த ஒரு கட்சி தான் உலகத்தில். ஆமாம் ஆமாம், உலகத்தில். அதாவது ஒரு செயற்கை பேரிடர் வந்து, ஒரு இயற்கை பேரிடர் வந்து செத்து கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கட்சி மீட்டிங் நடத்தி கொலை உலகத்திலேயே மீட்டிங்கால இறந்த குடும்பங்கள் ஏராளம். அதுவும் தண்ணி வசதி இல்லாமல் வெயிலில் நிற்க வச்சு, இதெல்லாம் வந்து திமுக செஞ்சுது. ஆமாம், திமுக தான் பாதுகாப்பு தந்திருக்கணும், திமுக தான் அவங்களை காப்பாற்றிருக்கணும் தானே பேசுகிறாங்க. நீ வந்து 20,000 பேருன்னா அவங்க 30,000 பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீ பக்கத்து மாவட்டத்தில் விளம்பரம் பண்ணி நீ 1 லட்சம் பேரை சேர்ந்தால் எத்தனை பாதுகாப்பு? போலீஸ் அவள் இருக்கா? நீ அவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி நடந்தையா? இத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்றீங்கள, போலீஸ் கேட்பாங்க சார். விடுதலை புலிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்குறாங்க, கம்யூனிஸ்டே கேட்குறாங்க, கூட்டணி கட்சி. இது காவல்துறையின் சட்டம், அது கட்டுப்பட்டே ஆகணும். நீ அளவுக்கு வேறு ஆட்கள் கொண்டாந்துட்டு ஒரு தண்ணி வைக்க, போலீஸாக தண்ணி வைக்க வேணாச்சு, போலீஸாக சேர் போட வேணான்னாங்க, போலீஸாக சாப்பாடு கொடுக்காதுன்னாங்க. இப்போ வேலூரில் எப்படி சேர் போட்ட, இப்போ எப்படி பந்தல் போட்ட? நீ 13 நிமிஷம் பேசுறதுக்கு 9 மணி நேரம் மக்களை காக்க வைக்கிற வெயில்ல ஒரு ஏற்பாடு கிடையாது. ஒரு அக்கிரமம். அது மட்டும் இல்லை சார், உலகத்திலே நான் தான் முதலமைச்சராக வருவேன்னு சொல்லிக்கிட்டு கட்சி ஆரம்பித்தவர் இவர் ஒண்டி தான் சார். மக்கள்கிட்ட வருவாங்க, மக்கள் ஆதரவோடு கட்சி ஆரம்பிப்பாங்க, கொள்கைகளை சொல்லுவாங்க, மக்களை சந்திப்பாங்க. தேர்தலில் அதிக எம்எல்ஏ வந்தால் அந்த எம்எல்ஏக்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க. நீ தலைவர், ஒருவேளை எலெக்ஷனில் வந்தால் உன்னை தேர்ந்தெடுப்பாங்க, அப்போ முதலமைச்சர். ஒன்றுமே இல்லை. எடுத்த உடனே நான் முதலமைச்சர் சொன்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான கட்சி இது ஒன்று தான். வேறு எந்த என்டிஆர் கூட நான் முதல்வர் வரல, மக்கள்கிட்ட போனார், காங்கிரஸ் இவ்வளோ அக்கிரம் பண்ணுது, மக்கள் ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏக்கள் அவரை முதல்வர் தேர்ந்தெடுத்தாங்க. இவருக்கு சிரஞ்சீவி கதை இன்னும் தெரியல. இதோட கூட்டம் நிறைய வந்துச்சு. கூட்டம் கொஞ்சமான கூட்டமா? அதுவும் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் சினிமா வெறிங்கிறது வெறி பிடிச்சவங்க கடவுளாகவே பார்ப்பாங்க. 60 அந்த சிரஞ்சீவி கூட்டத்தில் கூட இவ்வளோ பேர் இறப்பு இல்லை, ஒருத்தர் கூட இறப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. கமலஹாசன் ஒரு கூட்டம் கூட்டினாரு, விஜயகாந்த் ஒரு கூட்டம் கூட்டினார், மதுரை தோப்பூரில் முத பெரிய இவ்வளோ பெரிய கூட்டம், லாரியாக வந்தாங்களே. ஏதாவது ஒரு அசந்தாபம் இருந்தால் கட்டுப்பாடு, இது கட்டுப்பாடு. அவர் விஜயகாந்த் மேடையிலே சொல்லுவார், இங்கே பாருப்பா வந்துட்ட, பத்திரமா உங்கள் அம்மா அப்பாட்ட நீ திருப்பி போகணும், ஒழுங்காக போகணும், என் நினைவு முழுக்க உன் மேலே தான் இருக்கும், ஒழுங்காக போ, சேட்டை பண்ணாத, ஸ்பீடாக போகாத, இதெல்லாம் இறங்கி பண்ணுவார்.
சேட்டை பண்ண இறங்கி அடிப்பாரு. இறங்கி ஏய், அடிப்பாரு. என்ன பிரச்சனை பண்ற, ஒழுங்கா உட்காரு, ஏன் பொம்பளையார் பக்கம் போற. சிவாஜி அவருக்கு வராத கூட்டமா? எதுப்பாவது எந்த நடிக்காவது இந்த அசம்பாவது இத்தனை அக்கிரமத்தையும் பண்ணிட்டு ஒரு மாநாடு நடத்துகிற திட்டம் கூட இல்லாமல் செலவு பூரா அந்த ஆதவ அர்ஜுனா பண்ணுறான். இவர் 10 காசு எடுக்கிறதில்ல. அவன் லாட்டரி சீட்டை பெருசாக பண்ணணும், ஏழைகளை வயிற்று அடிக்கணும், சாகடிக்கணும்னா அவன் திட்டம் போட்டு இந்த கட்சியில் 5வது கட்சியாக வந்திருக்கான். சரி, நான் என்ன கேட்குறேன், விஜயோட ஒரு படத்தை சம்பளம் எவ்வளோ தெரியுமா? கடைசி 4 படத்துக்கு 200 கோடியிலேருந்து 250 கோடி. ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு படத்துக்கு 100 நாள் கால் ஷீட், இல்லை 120 நாள் கால் ஷீட் கொடுப்பார். 120 நாளே வச்சுங்க, 125, நீ 250 கோடி. ஒரு நாளைக்கு 2 கோடினா இந்த உலகத்தில் யாருக்கு அப்படி சம்பளம்? கொத்தால் கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறானே, ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட வராது. அவன் குடும்ப ஊட்டியில் காப்பாற்றுறான். இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சொல்கிறாங்க தோராயமாக 7500 கோடிக்கு மேலேயா. இது ஒயிட்டில். அப்போ பிளாக்ல எவ்வளோ இருக்கணும்? இந்த பணத்தை வச்சு எந்த ஏழைக்கு என்ன உதவி பண்ண? எந்த சினிமாக்கார குடும்பத்தை காப்பாற்றின? நீ வீட்டை காப்பாற்றே வக்கில்ல, அப்பா அம்மாவை வீட்டில் சேர்த்து வச்சு ஒரு மகிழ்ச்சியான பல்கலைக்கழகமாக நடத்த, குடும்பத்தை நடத்தவே வக்கில்ல. அப்பா தனியாக அடையாறில் இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க தனியாக இருக்காங்க, நீ தனியாக இன்னொருத்தரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. நீ என்ன நாட்டை காப்பாற்ற போகிற? நான் இவ்வளோ வேகமாக பேசுனதே இல்லை. ஏன்னா குடும்ப பிரதி இது எனக்கு என்ன வருத்தம்னா, இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களே, அவன் பூரா இப்போ சினிமாவை பார்த்து அவன் கஞ்சா படிக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாட்டில் கஞ்சா போதை அதிகமாகிடுச்சுன்னாங்களே, இது அதிமுக ஆட்சியில் வந்தது தான். பிராந்தி கடை நான் இப்போ வந்தது, எம்ஜிஆர் ஆரம்பித்தார், கலைஞர் ஆரம்பித்து மூடிட்டார். ஆமாம், எம்ஜிஆர் ஆட்சியில் தான் எம்ஜிஆர் ஆரம்பித்தார் சாராய கடைகள். பிறகு ஜெயலலிதா வந்து அது அரசுடைமையாக்கி அது வாரியம் ஆரம்பித்து டாஸ்மார்க் ஆக்கினாங்க. அதிலிருந்து அன்னைக்கே 30,000 கோடி வருவாய். இவங்க காலத்தில் 45,000 கோடி. மக்கள் தொகைக்கு ஏறுது. போதை கலாச்சாரம், பாலியல் பலாத்காரன்றீங்க. 8 கோடி மக்கள் தமிழகத்தில். 8 கோடி மக்களில் எத்தனை மாவட்டத்தில் எத்தனை நடக்குது? அதிமுக காலத்தில் பொள்ளாச்சி நடக்கலை, அங்கே நாகர்கோவில் நடக்கலை, விருதுநகரில் போலீஸில் நடக்கலை, காவலில் எல்லாமே ஸ்டாலின் காலத்தில் நடக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அதுக்கு பாஜக பெரும் துணை. இந்த கட்சி எப்படியாவது விலக்கிடணும் தமிழ்நாட்டிலிருந்து. ஒவ்வொரு மாநிலமாக அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆளுங்கட்சிகளை மாற்றி ஒரு எம்எல்ஏ இருக்கிற இவங்க பாரதிய ஜனதா ஒரு எம்எல்ஏ சார், மற்ற கட்சி எம்எல்ஏ எல்லாம் கோடிக்கணக்காக பணம் கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கிறான். தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஆமாம், அதான் எரிச்சலாக இருக்குது. தமிழ்நாட்டில் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வீரியம் வாய்ந்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். அதனால் இந்த குடும்பத்து பிரச்சனையும் மு.க. ஸ்டாலின் தான் பண்ணுறாருன்னா அதை விட முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்சி போன்றவற்றை பேசலாம். எஸ்எஸ்சிலாம் உங்கள் நண்பர் தானே? போன வாரம் ஃபோன் பண்ணார். போன வாரம் ஃபோன் பண்ணார், உங்களை பார்க்கணும் வரணும் அப்படின்னாரு. என் பையனை பார்த்து பேசியிருக்காரு. அப்புறம் நான் இப்படி ஒரு டிவியில் யூடியூப்பில் பேசுகிறேன். எஸ்எஸ்சி எப்படியெல்லாம் பிள்ளைய வளர்த்தாரு, எப்படி ஹீரோ ஆக்கினார், எத்தனை பேரை கெஞ்சினார், எவ்வளோ லாஸ் ஆனார் ஆரம்பத்தில். பிறகு ஆர்பி சௌத்ரி கிட்ட போய் கெஞ்சினார், பூவே உனக்காக அந்த படத்துக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவரை ஒன்று அது மட்டும் இல்லை, அரசியல் கொண்டு வந்து ஒரு முதல்வர் ஆக்கணும்னு அவர் தான் அன்னைக்கே மனசில் வச்சார். அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அவர் வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைகளை பார்க்கக்கூடாதுன்ட்டேன். பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, பிள்ளைகளை பார்க்கறதில்ல. நீ எப்படி நாட்டை காப்பாற்றுவ?
உன்னை நம்பி இத்தனை இளைஞருக்கானு என் தலைவன் இப்போ தான்டா, நான் கூட அப்பா அம்மாவை விரட்டிடுவேன், பொண்டாட்டி பிள்ளைய தனியாக விட்டுடுவேன், வேற ஒருத்தைய வாழ்வேன்னு ஃபாலோ பண்ணான்னா நாடு என்ன ஆகும்? நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு என்ன ஆகும்? எனக்கு அதான் வருத்தம். என் நடிகர் என்பவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. தனுஷ் விஷயத்தை கூட அதான் சொன்னேன். தனுஷ் வேணாம், தனுஷ் உன் ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணால் குடும்பம் கட்டி. இப்போ இந்த டைவர்ஸ் மேட்டர்லாம் எஸ்ஏசிக்கு தெரியுமா? எஸ்ஏசிக்கு தெரியுமா மனைவி பிரிஞ்சிருக்கிறது? எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஃபோனில் இந்த மாதிரி விஜயோட நடவடிக்கை கொடுத்துலாம் வருத்தப்படலையா? வருத்தல வேற சார், அப்பா அம்மா படாத வருத்தம் யார் சார் போடுவாங்க? அந்த அம்மா நல்ல அம்மா ஷேபா, அவங்க அம்மா இருக்க என் தங்கச்சி தங்கமான பிள்ளை, சின்ன குழந்தைல இவ்வளோ குழந்தைலேருந்து தெரியும். அவங்க அப்பா நீலகண்டன், ஷேபாவுடைய அப்பா. இவரை எனக்கு இவருக்கு 22 வயசு 23, பிஞ்சு மனம்னு ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணுறாரு நாடகம். அப்போ ஷேபா ஹீரோயின் நடிக்கிறாங்க, கஜேந்திரகுமார் வசனம், கதை வசனம். நாடக காலத்திலேருந்தே சந்திரசேகர் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுல நான் பெரிய அக்கறை இல்லை. அது மட்டும் இல்லை, ஷேபா, ஷீலா, சுரேந்தர், ஆமாம் அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் தம்பி அண்ணன், இத்தனை பேரும் கச்சேரி பாடுவாங்க அந்த காலத்தில். அந்த கச்சேரிக்கெல்லாம் நான் தலைமை தாங்கியிருக்கேன் 70களில். ஆமாம். அப்புறம் எஸ்ஏசி பிறந்தநாள் கொண்டாடுவார் இவனுக்கு, விஜய்க்கு. அதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்ருக்காரு, அது பேசியிருக்கேன். ஏன்னா அது என் குடும்பம், நல்லா இருக்கணுன்றதுல அக்கறையோடு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு அக்கரம்பத்தை பண்ணிட்டு சார் சிரிக்கிறதுக்கே சில்லறை கேட்பார் சார் அவர் விஜய். சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு, யார்ட்டையும் பேச மாட்டான். இப்போ அவங்க மனைவியே அதை தானே சொல்லியிருக்காங்க, பேசுவது கிடையாது. அது என்ன கேரக்டர்? அவர் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவரா? அப்படிதான் ஆரம்பத்தில் அது இப்போ இல்லை. ஆனால் அவருடைய என்ன லக்கு தெரில, அவருடைய குணம் தெரியாமல் எவ்வளோ ரசிகர்கள் கூடியிருக்காங்க. அவர் ஆக்சுவலி ஒரு பேசக்கூட மாட்டார் மனிதர்கள்ட்ட. மேடையில் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ வராரு இப்படி இப்படி கை காட்டுறாரு, அதில் கூட ஒரு இயல்பான சிரிப்பு வர மாட்டேங்குது. எம்ஜிஆர் சொல்கிறாங்களே, எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிப்பு சிந்தம் சார், சிரிப்பு சிந்தும். அவர் சிரிக்கிறது இல்லை, சிரிப்பு சிந்தம். அப்படியே ஒழுங்கும் சிரிப்பு, பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி தோணும். அவரை ஒப்பிடுறாங்க, கால் தூசு காவியா. அவர் செய்த நன்கொடைகள், அவர் ஏழைகளுக்கு செய்த நன்கொடைகள், உதவிகள் ஏதோ 1% பண்ணியிருக்கியா? ஆனால் அவர் ஃபாலோயர்ஸ் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க, உண்மை தெரியாமல் பேசுகிறாங்க, பொய்யா பேசுகிறாங்க. இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேவலமா? இதுவரைக்கும் இப்படி ஒரு கேவலமான அரசியல் கட்சி உருவானதில்லை. அதனால்தான் இது வெற்றி கழகம் அல்ல, விரைவில் ஆதம் அர்ஜுனா இதை வெத்து கழகமாக்க போகிறார். அது அடுத்த கட்சி போகிறார் பாருங்க. அவர் இதை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கட்சிக்கு போவார். ஆமாம், எலெக்ஷனோட முடிச்சுட்டு அடுத்த கட்சி போயிடுவார். ஆமாம், நிச்சயமா. சிரஞ்சீவிக்கு வர்ற சிரஞ்சீவி எப்படி கட்சி கழிச்சிட்டு காங்கிரஸ் போனாரோ அதை போல இவரும் கட்சி கலைப்பார் விரைவில். அவர் செயலை வச்சு சொல்கிறேன், விஜய் கலைக்கணுன்ற ஆசை இல்லை. உண்மையாக குடும்பத்தோடு இருந்து அப்பா அம்மா சேர்ந்து நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லி மக்களை சந்தித்து வந்தால் அடுத்த 30, 36 கூட இதை ட்ரை பண்ணலாம், 35. ஆனால் இப்போ இருக்கிற நிலை, அவர் எந்த காலமும் ஆட்சிக்கு வர முடியாது. அடுத்து இந்த மார்ச்சில் மே ரிசல்ட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதலமைச்சராக ஆட்சி செய்ய போகிறார். மேலும் பல நன்மைகளை செய்ய போகிறார். தமிழகத்தை இந்தியாவிலே உயர்த்த போகிறார், முதல் மாநிலமாக ஆக்கப் போகிறார். கண்டிப்பாக விஜய் நடிகர் பிம்பம், அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கூட்டம், அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம், அவர்கள் செய்வது அரசியலா அவதூறா, இன்றைக்கி மனைவியே அவரை விமர்சிக்கக்கூடிய நிலை, அதையும் இவர்கள் அரசியலாக்குகிற அந்த இழிநிலை, இதை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக அவங்களுடைய அனுபவத்திலேருந்து பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். நன்றி, வணக்கம்.